மெரி கிறிஸ்மஸ். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய 30 நாள் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இரவு பகலாக தனது வக்கீல்கள் குழுவுடன் பொன்முடி ஆலோசனை நடத்தி வருகிறார். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு தொடர் விடுமுறை என்பதால் அடுத்த வாரம் பொன்முடி தரப்பில் மேல்முறையீடு செய்ய உள்ளனர். இது தொடர்பாக நேற்று முதல்வர் ஸ்டாலினை பொன்முடி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சைதாப்பேட்டையில் உள்ள பொன்முடி வீட்டுக்கு முன்னாள் எம்பி அழகிரி, ஸ்டாலினின் மற்றொரு சகோதரர் தமிழரசு, முரசொலி செல்வம் ஆகியோர் இன்று சென்றனர். பொன்முடிக்கு ஆறுதல் கூறிய அவர்கள் அடுத்த மூவ் பற்றி ஆலோசனை நடத்தினர். சட்ட நிபுணர்கள் கருத்து பற்றியும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. 2006 முதல் 2011 வரையிலான ஆட்சி காலத்தில் கருணாநிதியிடம் சொல்லி கனிம வளத்துறையை பொன்முடிக்கு வாங்கி கொடுத்ததே அழகிரிதான். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தும் ஸ்டாலினுடன் ஏற்பட்ட சண்டையால் பொன்முடி நட்பை அழகிரி துண்டித்தார். இப்போது பொன்முடிக்கு இக்கட்டான நேரம் என்பதால் அவருக்கு ஆறுதல் சொல்ல அழகிரி வந்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து வரும் கட்சிக்காரர்கள் உட்பட யாரையும் பொன்முடி சந்திக்கவில்லை. அவரது மகன் அசோக் சிகாமணிதான் அவர்களை சந்தித்து பேசி அனுப்புகிறார்.